அது வெளிப்படை பொருள் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு அடுக்கு பொருள் இருக்கு. அது பின்னாடி அந்த சூன்ய சம்பாஷணை அப்படின்னு சொல்லப்படுற பகுதிகளில் எல்லாம் அதில் வெளிப்பொருள் ஒன்றும் உட்பொருள் ஒன்றுமாக வைத்து சொல்லப்படுது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு ரொம்ப எளிமையாக ஒரு பாட்டு சொல்லணும்னா, பார்ப்பானகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாச்சொரியுமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு வெளிப்பொருள் என்ன? ஒரு ஐயர் வீட்டில் பால் பசு 5 இருந்துச்சு, அந்த பால் பசுவை மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை. மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் திருமூலன் மாதிரி ஒருத்தன் எல்லா மாட்டையும் கூட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு கொண்டாந்து விடணும்ல, அப்படி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால எல்லாம் தன்போக்கில் வெறிச்சிக்கிட்டு திரியுது, அங்கங்கே கறக்கிற பாலை கறந்துட்டு வந்துடுது. இதை மேய்க்கிறதுக்கு ஒருத்தன் இருந்து இதையெல்லாம் வகைப்படுத்தினால் எல்லாம் பாலா சொரியுமே, எவ்வளோ பால் கிடைக்கும் அந்த வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு பாட்டு மாதிரியாக அது இருக்கிறது. ஆனால் அதனுடைய உள்ள பார்க்கிறவன் என்பவன் பார்ப்பான்கிறவன் நான் தான் பார்ப்பான், நான் தான் பார்க்குறேன். என்னுடைய அகத்தில் பால் பசு 5 இருக்குது, 5 பார்ப்பசுக்கள் என்பவை என்னுடைய புலன்கள். இந்த 5 புலன்களையும் நான் ஒழுங்காக பார்த்து அவற்றை இழுத்து கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளாததுனால அவை தன்போக்கில் தெரிகின்றன. தன்போக்கில் தெரிவதனால நான் அறிவழிந்து தெரிகிறேன். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.